ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்விட்ச்ல யூஸ் பண்ற கமாண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம், இது நீங்க வந்து நிக்கார்ட்னு சொன்னீங்களா? ஆக்சுவலி நிக்கார்ட்னா என்னது? நிக்கார்ட்ன்றது நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு டேட்டா நான் ஒரு பிசில ஒரு கேபிள் Hello? கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ. ஹலோ, ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, வேணி, உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? எனக்கு ஹலோ. கேக்குதுக்கா. ஓகே. சத்யாக்கா, நீங்க வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்க. உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. என்னது? உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது, அதனால நீங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. சரி, நேத்து நடந்தது எது வரைக்கும் பாத்தீங்க? அக்கா நேத்து வந்து இது பார்த்தேன், அந்த ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் அட்ரஸ்னா என்ன, அப்புறம் வந்து நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்னா என்ன, நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் அட்ரஸ்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, லாஸ்ட்னா என்ன, அதை பார்த்து அது வரைக்கும் பார்த்தேன்க்கா. அடுத்ததுதான் வந்து அது வரைக்கும் பார்த்துட்டேன். ஓகே. வேற ரவுட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம்? ரவுட்டர் வந்து ஒரு ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்க்கா. இது கரெக்டான ஆன்சரா? Provide a good path for source and between source address and destination address ka. அப்படின்னா அது தமிழ்ல உனக்கு எப்படி சொல்லுவ நீ அத? அதான்க்கா, இப்போ ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்டுக்கு வந்து நெட்வொர்க்கை வந்து டேட்டா ஷேர் பண்றதுக்கு ரவுட்டர் தேவைப்படுதுக்கா. இதுதான் கரெக்டான இது. One land to another land communicate between with needed. Hello. Communication between two different LAN. Two different LAN. ஓகேவா? டிஃபரெண்ட் LAN ரெண்டுமே டிஃபரெண்ட் LAN கனெக்ட் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோம்? ரவுட்டர் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? எஸ்க்கா. சிலர் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு டிஃபரெண்ட் LAN நெட்வொர்க் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு டிஃபரெண்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிவைஸ் ஆல்சோ தானக்கா? ரெண்டு டிஃபரெண்ட் டிவைஸ்னு சொல்றியா? டிவைஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். ரிவைஸ் பண்ண முடியும்னா? டிவைஸ்க்கு ரெண்டு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்றதுக்கு ரவுட்டர் தேவைப்படுமான்னு கேக்குறேன். அதுக்கு தான் சுவிட்ச் இருக்கே. ஓகே ஓகே ஓகே. சத்யாக்கா, இப்ப கேக்குதா? இப்ப நிக்கார்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, என்னோட லேப்டாப்ல இல்லனா என்னோட பிசில பாத்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். கரெக்ட்டா? அந்த ஈத்தர்நெட் போர்ட்ல நம்ம லேன் கேபிள கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ அப்ப என்ன மீனிங்னா, அந்த கேபிள்ல வர்ற சிக்னல் வந்து ஒண்ணு எலக்ட்ரிக்கல் சிக்னலா தான் இருக்கும். கரெக்ட்டா? ஈத்தர்நெட் கேபிள்ல வர சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல். இப்ப சிலர் என்ன கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க, ஆப்டிகல் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா லைட் சிக்னல் வரப்போகுது. சோ ஆனா நம்ம பிசிக்கோ இல்ல ஒரு சிஸ்டம்க்கோ என்னதான் புரியும், பைனரி சிக்னல் தான் புரியும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் புரியும். சோ நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், நிக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு உள்ள செட் பண்ணிருப்பாங்க. ப்ரீவியஸா தனியா நிக்கார்டு வாங்குவாங்க. இப்பலாம் அப்படி கிடையாது. எல்லா பிசிலயும் எல்லா டிவைஸ்லயுமே உள்ள ஆல்ரெடி இருக்கும். சோ அது வந்து என்ன பண்ணும், டேட்டா எலக்ட்ரிக்கல் சிக்னல் வருதுன்னா பைனரியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்ம பிசிக்கு பைனரி தானே புரியும். அத கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது தான் நிக்கார்டு.
அதே மாதிரி வெளியே போற சிக்னலை அப்ப நிக்கார்ட் வந்து எலக்ட்ரிக்கல் டு பைனரி, பைனரி டு எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா நிக்கார்டு. ஓகேவா? ஓகே. சரி, நம்ம சுவிட்சோட இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நேத்து நான் வந்து ரவுட்டர் பார்த்தோமா? ரவுட்டர்ல நம்ம இந்த ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு கூட கமாண்ட் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். அதுல பார்த்தா இன்டர்ஃபேஸ், ஐபி அட்ரஸ், ஸ்டேட்டஸ், புரோட்டோகால்லாம் இருந்தது. ஆனா நமக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல அட்மின் டவுன்னு பார்த்தோமா? பாருங்க, நான் ஒரு ரவுட்டர் வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்றேன், ஒரு சுவிட்ச் வைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுட்டர் பூட் ஆகட்டும். கேபிள்ல கனெக்ட் ஆகலனா பரவாயில்லையாக்கா? கனெக்ட் பண்ணலனா பரவாயில்லையாக்கா? நான் எதுவுமே கனெக்ட் பண்ணனால ரவுட்டர் பூட் ஆகும். ஏன்னா நான் பவர் ஆன் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஸ்டார்டிங்ல நோ கொடுக்குறோம். ஏன்னா நான் நோ கொடுக்கலனா நிறைய செட்டப் கேட்கும். நான் எனேபிள் கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்றேன், நோ வந்து இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, would you like to enter initial configuration dialog. இப்போ நீங்க அதை கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு செட்டப்பா கேட்கும். உங்க ரவுட்டர், நீங்க இந்த ரவுட்டருக்கு என்ன ஐபி கொடுக்க போறீங்க, என்ன ஹோஸ்ட் நேம் கொடுக்க போறீங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே கொடுங்கன்னு கேட்கும். ஸோ எனக்கு அது தேவையில்லை, நானே செட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நோ கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ நம்மளே செட் பண்ணிக்கலாம் எதுனாலும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் நான் கொடுத்துட்டேன்னா இங்க என்னெல்லாம் பாக்குறோம், ஒரு இன்டர்ஃபேஸ் பாக்குறோம். என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்கு. எப்பவுமே இந்த வீலன்றது ஒரு இதா நம்ம கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா சில ரவுட்டர்ல பாப்பீங்க, சில ரவுட்டர்ல பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? ஐபி அட்ரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இருக்கு, புரோட்டோகால் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா என்னன்னு இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் இருக்கு. கரெக்டா? இப்போ அதே நான் சுவிட்ச் எடுத்துக்கிறேன். டேபிள் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து டவுன்ல தான் இருக்கும். ஸோ நான் இப்ப என்ன பண்ணுவேன், இந்த சுவிட்ச்ல ஒரு பிசி எடுத்து நான் கனெக்ட் பண்ணேன்னா உடனே அப் ஆகும். இங்க ரவுட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன், சுவிட்ச்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த போர்ட்டை பாருங்க, கிரீன் கலர் டக்குன்னு ஆயிடும். ஆனா இது ரெட் கலர்லயே தான் இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற போர்ட் எதுல இருக்கு, அட்மின் டவுன்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும், டவுன் பண்ணணும். சோ நான் கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு ஜிஐ அப் ஆகாது. இது ரவுட்டர் சுவிட்ச் வந்து அப் ஆயிடும். ஏன்னா சுவிட்ச்ல இருக்கிற இன்டர்ஃபேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தது, டவுன் ஸ்டேட்டஸ்ல இருந்தது. இங்க பாருங்க, ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டு அப்னு வருதா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா வராது. நான் அந்த இன்டர்ஃபேஸ்ல பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நோ ஷட் டவுன் கமாண்ட் கொடுத்தாதான் என்ன ஆகும், இது அப் ஆகும். புரியுதா? சோ அட்மின் டவுன்ல தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல ரவுட்டர்ல. சோ நம்ம போய் நோ ஷட் டவுன் கமாண்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஃபாஸ்டா காமிச்சது. அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்க்கு போறேன். கான்ஃபிகர் கொடுக்குறீங்க. அப்புறம் கான்ஃபிகர் கொடுத்தோனே இன்டர்ஃபேஸ் GI 0/0/0 தான் அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ். இப்போ இங்க பாருங்க, ரவுட்டர் நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் GI 0/0/0 இருக்கா. சோ அந்த சைடு இருக்கிற இன்டர்ஃபேஸ்ல நான் என்ன பண்றேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன்ல இருக்கு. நான் வந்து டவுனா மாத்துறேன். சோ அப்பதான் கேபிள் அப் ஆகும். இதுல ஆல்ரெடி டவுன்ல தான் இருக்கனால நான் சும்மா கேபிள் கொடுத்தாலே அப் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கமாண்ட் பாக்குறோம், ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ். நம்ம இப்ப என்ன கமாண்ட் பார்த்தோம், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் பார்த்துட்டோம். நீங்க நம்ம பார்க்க போறதெல்லாம் சுவிட்ச் தான். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, இங்க என்னெல்லாம் நம்ம பாக்குறோம், போர்ட், ஸ்டேட்டஸ் கனெக்டடா இருக்கா, கேபிள் கனெக்டடா இருக்கா, இல்ல நாட் கனெக்டடா இருக்கா.
அப்புறம் VLAN. எப்பவுமே VLAN டிஃபால்ட்டா 1ன்னு தான் குடுத்திருப்பாங்க. நம்ம VLAN பத்தி படிக்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு VLAN ஸ்விட்ச் நமக்கு தெரிஞ்சது இது ஸ்விட்சாக்கா? ஸ்விட்ச் தான். அன்னைக்கு நம்ம படிக்க போறது ஃபுல்லா ஸ்விட்ச் தான். அதே மாதிரி டியூப்லக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் டைப்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? சோ நம்ம இன்னைக்கு இத பத்தி தான் படிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து போர்ட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆக்சுவலி இந்த சில்ட்ரன் பாக்ஸ் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அது CLI இது ரொம்ப ஷார்ட்டா தெரியுது. இது இதுல இருந்து எந்த போர்ஷனுமே கிளியரா தெரியல. ஆக்சுவலி எனக்கு அது கொஞ்சம் ஜூம் பண்ணி ஓகே. ஆனா அப்போட வேர்ட்ஸ் கிளியராவே இல்ல எனக்கு அது. நீங்க கைய வச்சு போன்ல பாக்குறீங்களா இல்ல சிஸ்டம்ல பாக்குறீங்களா? நான் சிஸ்டம்ல பார்த்துட்டு இருக்கேன். பட் எனக்கு அது கிளியராவே இல்ல. எனக்கு அது எல்லா வேர்ட்ஸுமே லைக் ரொம்ப பிளரா இருக்கு. into 1 into 2 x காமிக்கும் ஜூம் செப்பரேட்டாவே சைடுல காமிக்கும். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. காமிக்குதாக்கா? இப்போ காமிக்குது. ஓகே. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணலாம்னு பாக்குறேன். கொஞ்சம் இருங்க வரேன். பர்டிகுலர் இதெல்லாம் மட்டும் தான் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபுல் ஸ்கிரீன் வர மாதிரி இருக்கு. ஆனா இந்த மீட்டிங்ல இது எதுவும் ஜூம் பண்ண முடியல. இது இல்ல இந்த ஸ்கிரீன் இது ஸ்கிரீன் ஐ மீன் என்னோட லேப்டாப் ஸ்கிரீன்ல வந்து ஃபுல்லா ஷேர் பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அதுல? ஏன்னா நான் வந்து ஜூம் பண்ணாக்க அந்த பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் தான் ஜூம் ஆகுது. எனக்கு ஃபுல் ஸ்கிரீன் எனக்கு வர மாட்டிட்டு இருக்கு. எனக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கா அதுல அந்த மாதிரி? அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க மொபைல்ல ஜாயின் பண்ணலாம்ல. ஒரு செகண்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஓகே. நான் அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து இது ஃபோன்ல பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து என்னது? இப்போ உங்களுக்கு அது வந்து கிளியரா தெரியுதா நானு இது பண்றது? அக்கா சிஸ்டம்ல இருக்கிறது ஆஃப் பண்ணிட்டீங்களாக்கா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம என்ன கமாண்ட் பார்க்குறோம்? ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ். கரெக்ட்டா? சோ இந்த கமாண்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா நமக்கு இதெல்லாம் தெரியும். போர்ட் தெரியும். ஸ்டேட்டஸ் கேபிள் கனெக்ட் ஆயிருந்தா கனெக்ட் ஆயிருக்குன்னு காட்ட போகுது. கனெக்ட் ஆகலன்னா இல்லன்னு காட்ட போகுது. VLAN பத்தி நம்ம அப்புறம் தான் படிப்போம். சோ நம்ம இத பத்தி இப்ப கண்டுக்க தேவையில்ல. டியூப்லெக்ஸ், ஸ்பீடு, டைப் இந்த 3 பத்தி நம்ம பார்க்கணும். நான் டைப் வந்து அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? 10 100 பேஸ்னா அதோட ஸ்பீடு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன்? செகண்ட்ல தான் நடத்தியிருந்தேன். இருங்க சொல்றேன். 10னா தப்பா ரைட்டா சொல்லுங்க. எவ்வளோ? 100 பேசினா என்ன ஸ்பீடு? டென்னா 3000 ஆக்கா? 10 பேஸ்டி 100 பேஸ்டி 1000 பேஸ்டி அப்படின்னு பார்த்திருப்போமா நம்ம செகண்ட் கிளாஸ்ல? ஈத்தர்நெட்டோட ஸ்பீட் என்ன? 10 பேஸ்டின்னு சொல்லியிருப்பேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோட ஸ்பீட் என்ன? 100 பேஸ்டி வரைக்கும் சப்போர்ட் ஆகும். ஜிகாபிட் ஈத்தர்நெட்டுக்கு 1 Gbps வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அதுலதான் 1000 பேஸ்டின்னு வரும்.
சோ இப்ப இங்க இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். அதனாலதான் அவங்க என்ன போட்டிருக்காங்க, நம்ம 10 சப்போர்ட் ஆகும் இல்லைன்னா 100 பேஸ்டியும் சப்போர்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஈத்தர்நெட்னா 10 Mbps, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 Mbps, ஜிகாபிட் ஈத்தர்நெட்னா 1 Gbps. கரெக்டா? சோ அப்ப என்ன மீனிங்? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 10 Mbps தனியா இருக்கிற மாதிரி அனுப்புறீங்களா வீட்டு இந்த ஸ்பீடு ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீட் இந்த மாதிரி டைப் ஸ்பீட் ஆஃப் நெட்வொர்க். எப்பவுமே கிளாஸ் வந்து கரெக்டா கவனிக்கணும். கரெக்டா? இல்லனா இப்படிதான். இப்ப இங்க இதுல போட்டிருக்காங்களா, ஈத்தர்நெட்ங்கிறது 10 Mbps, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 10 இல்லனா 100 Mbps, ஜிகாபிட் ஈத்தர்நெட்ங்கிறது அப் டு 1000 Mbps வரை சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஈத்தர்நெட் வந்து 10 Mbps வரை சப்போர்ட் ஆகும். ஃபாஸ்ட் Mbps 10ல இருந்து 100 Mbps வரை சப்போர்ட் ஆகும். ஜினா ஜிகாபிட் ஈத்தர்நெட். ஜிகாபிட் ஈத்தர்நெட் வந்து 1000 மேல 1000க்கு மேல வரைக்கும் சப்போர்ட் ஆகும். நம்ம 1000 Mbps 1 Gbps னு சொல்லலாம். 1 Gbps. ஓகே, எழுதி வச்சுக்கிட்டியா? 1 Mbps சொல்ற மாதிரி. ஆமா, ஆனா இது வந்து நம்ம 1 Gbps 1 Gbps னு சொல்லலாம் 1000 Mbps. ஓகே, நம்ம மறுபடியும் டாபிக் வரலாம். ஒரே நிமிஷம். ஆக்சுவலி நீங்க சொல்றது மறுபடியும் சொல்றீங்களா? எனக்கு ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரமா 2 minutes நெட்வொர்க் சுத்தமா இல்ல எனக்கு இங்க. சோ ஓகே சுத்தமா கேட்கல சார். நான் என்ன சொல்றேன், ஈத்தர்நெட்னா 10 Mbps. ஓகேவா? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா 100 Mbps. ஆனா நம்ம 10 Mbps கொடுத்தாலும் சப்போர்ட் ஆகும். ஜிகாபிட் ஈத்தர்நெட்னா என்ன? 1000 Mbps, அதாவது 1 Gbps னு சொல்லுவாங்க. அது 10 Mbps க்கும் சப்போர்ட் ஆகும், 100 Mbps க்கும் சப்போர்ட் ஆகும், 1000 Mbps க்கும் சப்போர்ட் ஆகும். அத வந்து 1 Gbps னு சொல்லலாம் 1000 Mbps. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எதுக்கு இது சொல்றீங்க? இப்போ என்னோட போர்ட் வந்து ஒன்னு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஈத்தர்நெட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஜிகாபிட் ஈத்தர்நெட்டா இருக்கலாம். சோ இப்போ எனக்கு அது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கு ஏத்தாப்புல கேபிள் வாங்க முடியும். கரெக்டா? நான் அதுக்கு ஏத்தாப்புல SFP வாங்க முடியும். நான் இப்ப கேபிள் வந்து எனக்கு அந்த போர்ட் பத்தியே எனக்கு நாலேஜ் இல்லாம என்னால எப்படி கேபிள் எல்லாம் வாங்க முடியும்? என்னால எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? இப்ப நான் ஒரு சுவிட்ச்ல ஒரு 10 PC கனெக்ட் பண்றேன். அந்த சுவிட்ச்ல வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டால எந்த ஸ்பீட்ல சப்போர்ட் ஆகும்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண முடியும், நான் பிசியும் நான் இது பண்ண முடியும். கரெக்டா? சோ அதுல இருக்கிற என்ன, அதுல அந்த போர்ட் என்ன, அதோட ஸ்பீடு என்ன, அத பத்தின நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம டியூப்லெக்ஸ் என்னது? நம்ம ஆபீஸ்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறேன். நம்ம ஆபீஸ்ல வந்து ஸ்விட்ச்ல வந்து மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு மேல ஒரு போர்ட்ல இப்ப நான் அத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு அப்ப புரியும். டியூப்லெக்ஸ்னா என்ன, ஸ்பீட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த இதுபடி ஸ்பீடு வந்து 10 இருக்கலாம், 10 Mbps இருக்கலாம், 100 Mbps இருக்கலாம். அதுதான் ஸ்பீடுன்னு சொல்றோம். ஓகேவா? டியூப்லெக்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும் பொதுவா? ஹாஃப் டியூப்லெக்ஸ், ஹாஃப் டியூப்லெக்ஸ், ஃபுல் டியூப்லெக்ஸ்னு சொல்லுவோம். இப்ப ஹாஃப் டியூப்லெக்ஸ்னா என்ன? ஹாஃப் டியூப்லெக்ஸ்னா வந்து கனெக்டிவிட்டி இருக்கும், ஆனா வந்து சேம் டைம் வந்து கொலிஷன் ஆகாது. கரெக்டாக்கா? கொலிஷன் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஹாஃப் டியூப்லெக்ஸ்னா ப்ராப்பரா என்ன சொல்லுவோம் நம்ம? ப்ராப்பராவாக்கா? அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும்ல. டியூப்லெக்ஸ்னா என்ன? டியூப்லெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டியூப்லெக்ஸ், ஃபுல் டியூப்லெக்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. நம்ம அது வந்து டைப் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல வரும் இந்த டாபிக்ஸ். சிம்ப்ளெக்ஸ், ஓகே, சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்லெக்ஸ், ஃபுல் டியூப்லெக்ஸ்ன்றது ஒரு டைப்ஸ் மாதிரி. சரி.
இருங்க அவங்க சொல்லுவாங்க. ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா என்னது? ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா வந்து கம்யூனிகேட் வித் அக்கா ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா வந்து பி டைரக்ஷனல் பட் பட் ஒன் அட் ஏ டைம் இருக்குக்கா. என்ன மீனிங்க்கா அது? எழுதி மட்டும் வச்சிருக்கானா மீனிங் தெரியாம. ஓகேவா? சோ இப்ப என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் சிம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து நான் எப்ப நடத்துனதுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துனது. ஆனா நான் இன்னமும் சொல்றேன், நீங்க கடைசி கிளாஸ் வரும்போது கூட நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பத்தி கேட்டா யாருக்குமே தெரியாது. ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ்னா என்னது? ஒரு சிம்ப்ளெக்ஸ்னா வந்து மவுஸ் லைக், கரெக்டாக்கா? மவுஸ் எக்ஸாம்பிள் தெரிஞ்சா மட்டும் போதாது, நமக்கு டெஃபினிஷனும் தெரியணும். இப்போ ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும், பட் வந்து சேம் டைம் பண்ண முடியாது. ஃபுல் டியூப்ளெக்ஸ் வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம், ஆனா சேம் டைமும் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். கரெக்டாக்கா? இப்ப மட்டும் எப்படி தெரியுது? நீங்க லைட்டா ஒரு வார்த்தை எடுத்து விட்டீங்களா, அதனால சொன்னேன். சரி ஞாபகம் வந்துருச்சு. சரி. இப்ப சிம்ப்ளெக்ஸ்ன்றது இப்ப நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறது. ஆனா உங்களால பேச முடியாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் மவுஸ், இந்த கீபோர்ட்லாம் என்ன பண்ணும், சிக்னல குடுக்கும். ஆனா சிக்னல் அதுக்கு யார்கிட்ட இருந்தும் அதுக்கு கிடைக்காது. ஓகேவா? அதால ஒன் வே சிக்னல் மட்டும் தான். ஓகேவா? இப்ப ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னா டூ வே கம்யூனிகேஷன். நானும் உங்ககிட்ட பேசலாம், நீங்களும் என்கிட்ட பேசலாம். ஆனா நான் பேசும்போது நீங்க பேச முடியாது. நீங்க பேசும்போது நான் பேச முடியாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வாக்கி டாக்கி. ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்? 2 பேருமே கம்யூனிகேட் பண்ண முடியும். சேம் டைம்ல. இதுதான் என்னன்னு சொல்றோம்? மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபோனு. இல்லன்னா இப்ப கூகுள் மீட் எல்லாமே ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதுதான் என்னது? மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ஹப்னு ஒரு டிவைஸ் படிச்சோமா? அப்புறம் ஸ்விட்ச்னு ஒண்ணு படிச்சோம். இப்ப ஹப் யாருன்னா அது ஒரு ஹாஃப் டியூப்ளெக்ஸ் டிவைஸ். ஸ்விட்ச் யாரு? ஃபுல் டியூப்ளெக்ஸ் டிவைஸ். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இதுதான் பார்த்திருக்கோம். இப்ப ஸ்பீடு டியூப்ளெக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செட் பண்ணுவோம். ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஸ்பீடுன்னு குடுத்துட்டு நான் கொஸ்டின் மார்க் குடுத்தேன்னா, எனக்கு 10, 100, ஆட்டோ இந்த மாரி 3 ஆப்ஷன் காட்டும். அதே மாரி டியூப்ளெக்ஸ்ன்னு குடுத்து கொஸ்டின் மார்க் குடுத்தேன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு, இந்த மாரி ஆட்டோ, ஃபுல்லு, ஹாஃப்ன்னு எனக்கு காட்டும். ஓகே, நான் எத செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்பீடு எப்பவுமே என்னதான் செலக்ட் பண்ணணும், ஆட்டோ தான் செலக்ட் பண்ணணும். அதே மாரி டியூப்ளெக்ஸ் நம்ம ஆட்டோ தான் செலக்ட் பண்ணணும். ஏன் நான் அத செலக்ட் பண்ணணும்? செலக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நான் ஸ்பீடு ஏன் ஆட்டோன்னு செலக்ட் பண்றேன்னா, இப்ப என்னோட பிசி வந்து ஒரு 10 MBPSக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னோட ஸ்விட்ச் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். சோ 100 MBPSக்கு சப்போர்ட் ஆகும். சோ இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்பீட் ஆட்டோன்னு குடுத்துட்டேன்னா, அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல என்ன ஃபாஸ்ட் 10 MBPS 100 MBPSன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஸ்பீட் குடுக்கும். டேட்டா ஸ்பீடு அதுக்கு ஏத்தாப்புல இருக்கும். இப்போ ஒருவேளை நான் ஆட்டோ குடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? சோ இது வந்து அதோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆயிடும். எது இருக்கிறதுலே கம்மியான ஸ்பீடு. இப்போ நான் வந்து 1G ஜிகாபிட் ஈத்தர்நெட் யூஸ் பண்ணா கூட, நான் 1G யூஸ் பண்ணா கூட அதோட கம்மியான ஸ்பீட் என்னது 10 MBPS தானே, அவ்வளவுதான் குடுக்கும். மெகாபிட்ஸ் பெர் செகண்ட். ஓகேவா? சோ இப்ப நான் ஸ்பீட வந்து ஆட்டோன்னு குடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், என்னோட இன்டர்ஃபேஸ்ல சுவிட்சோட அந்த இன்டர்ஃபேஸ்ல எது கம்மியான ஸ்பீடோ அததான் குடுக்கும். இப்ப நான் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்டோன்னு குடுத்துட்டேன்னா என்ன ஆகும், ஆட்டோ குடுத்தேன்னா என்ன ஆகும், குடுக்கலன்னா என்ன ஆகும். இப்ப நான் குடுத்துட்டேன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹாஃப் டியூப்ளெக்ஸா இருந்தாலும் ஓகே, ஃபுல் டியூப்ளெக்ஸா இருந்தாலும் ஓகே. அதாவது நம்மளுடைய
சுவிட்ச்ல கனெக்ட் பண்றது யாரு? பிசி. சோ ஆப்போசிட்ல இருக்கிற பிசி வந்து ஹாஃப் டியூப்ளக்ஸா இருந்தாலும் ஓகே, ஃபுல் டியூப்ளக்ஸா இருந்தாலும் ஓகே. அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதுக்கேத்தாப்புல பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அது ஹாஃப் டியூப்ளக்ஸா இருந்தா இதுவும் ஹாஃப் டியூப்ளக்ஸா கன்வெர்ட் ஆயிடும். அது ஃபுல் டியூப்ளக்ஸா இருந்தா இதுவும் ஃபுல் டியூப்ளக்ஸா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இங்க என்ன நடக்கும், ஒருவேளை நான் கான்ஃபிகர் பண்ணலன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ஸ்பீடு வந்து ஒரு 1 mbps இல்ல 10 mbps இல்ல 100 mbps இருந்ததுன்னா இது ஹாஃப் டியூப்ளக்ஸா ஒர்க் ஆகும். ஒருவேளை அவங்க 1000 mbps இருந்தாதான் இவங்க என்ன இருக்குவாங்க, ஃபுல் டியூப்ளக்ஸா ஒர்க் ஆவாங்க. எப்பனா நான் அந்த டியூப்ளக்ஸ் செட்டிங் பண்ணலன்னா இது நடக்கும். இது உங்களுக்கு புரியுதா? அந்த ஹாஃப் ஸ்பீடும் டியூப்ளக்ஸும் எனக்கு என்ன டைம் சொல்ல முடியுமா? அப்ப எனக்கு புரியலக்கா. அந்த ஸ்விட்ச் ஒரே நிமிஷம் அனுப்புறேன். இப்போ இதுதான் ஸ்விட்ச் கரெக்டா? இப்போ இங்க ஒரு போர்ட் இருக்கு, இங்க ஒரு போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹலோ ஹலோ, ஆக்சுவலி இந்த நீங்க வந்து ஸ்விட்ச்க்கு நீங்க ஏன் வந்து ஹாஃப் டியூப்ளக்ஸ் டிவைஸ் சொல்லி சொன்னீங்க? அது ஸ்விட்ச் நான் ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொன்னேன். சாரி, ஃபுல் டியூப்ளக்ஸ் வந்து எப்படி சொன்னீங்க ஆக்சுவலி? அது ஹப் வந்து எப்பவுமே அது ஒரு அன்இன்டெலிஜென்ட் தானே, அது பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்விட்ச் ஹப்ப வந்து ஓவர்காஸ்ட் பண்றதுக்கு தான் ஸ்விட்சை எடுத்துட்டே வந்தாங்க. எப்படி ஹாஃப் டியூப்ளக்ஸ் ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்ப ஹப் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ட்ல இருந்து நான் ஒரு பிசில கனெக்ட் பண்ணிருக்கேன்னா, இப்ப ஹப்ல இருந்து ஒரு டேட்டா இந்த சைடு போகுதுன்னா அங்க இருந்து ஒரு டேட்டா வந்து அட் டைம்ல இங்க வர முடியாது. ஒருவேளை வந்ததுன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல 2 டிராபிக் போனுச்சுன்னா அந்த சிக்னல் வந்து கொலிஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் கொலிஷன் டொமைன். சோ ஹப்ல இருக்கிற எல்லா டிவைஸுமே கொலிஷன் டொமைன் தான். ஆனா நான் ஸ்விட்ச்ல ஏன் நான் ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொல்றேன்னா, இப்போ இந்த போர்ட்ல இருந்து ஒரு டேட்டா போகுதுன்னா இங்க என்னோட பிசில இருந்து டேட்டா வரலாம். அட் டைம்ல ரெண்டுமே நடக்கலாம். ஆனா கொலிஷன் நடக்காது. இதனாலதான் என்ன சொல்றேன், ஹப்ப வந்து ஹாஃப் டியூப்ளக்ஸ்னு சொல்றேன், ஸ்விட்ச் ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொல்றேன். அட் டைம்ல டேட்டாவை என்னால இந்த இன்டர்ஃபேஸ்ல சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். புரியுதா? ஓகே சரி. இன்டர்ஃபேஸ்னா என்ன சொல்லுங்க டைமா? இன்டர்ஃபேஸ்னா போர்ட் நம்பர்ஸ். ஓகே. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் போர்ட், ஆப்டிக்கல் போர்ட் தான் நம்ம இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப ஸ்விட்ச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்விட்ச்ல இருந்து நான் ஒரு பிசில கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப பிசியோட ஸ்பீடு வந்து ஜிகாபிட் இல்ல நம்ம வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 1G வரைக்கும் சப்போர்ட் ஆகுவேன். இப்ப நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன், ஸ்பீட் ஆட்டோன்னு கொடுத்துட்டேன்னா இது 1G ஆக்ட் ஆகாது. அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா ஆக்ட் ஆகி அதுக்கேத்த ஸ்பீடை மட்டும் தான் சென்ட் பண்ணும் டேட்டாவை. அதுக்கேத்த ஸ்பீட்ல டேட்டாவை சென்ட் பண்ணும். ஓகேவா? ஒருவேளை நான் ஸ்பீட் ஆட்டோன்னு கொடுக்கலன்னா இப்போ இது ஜிகாபிட் ஈத்தர்நெட்டாகவே இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கிறது எது? ஈத்தர்நெட் தானே. அதாவது 10 mbps அவ்வளவு ஸ்பீடு தான் போகும். அதுல புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட், அதாவது 10 mbps, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 100 mbps, அதுக்கப்புறம் ஜிகாபிட் ஈத்தர்நெட், அதுக்கப்புறம் 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட். நம்ம இப்போதைக்கு இந்த 4 தான் படிக்கிறோம். சோ இப்போ நான் ஆப்போசிட்ல ஈத்தர்நெட் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஜிகாபிட் ஈத்தர்நெட், 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட், ஜிகாபிட் ஈத்தர்நெட், 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட், 1000 ஈத்தர்நெட், 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட் எவ்வளவுக்கா போகும் ஸ்பீடு? 10 ஜிகாபிட் ஈத்தர்நெட் 10 Gbps போகும். நான் இது 1 Gbps ன்னு சொன்னேனா? அப்ப 10 இது 10 Gbps. Gbps. ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்பீட் ஆட்டோன்னு கொடுத்துட்டேன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குதோ அதுக்கேத்தாப்புல நானும் மாறிக்குவேன். அவ்வளவுதான். இப்ப நான் ஸ்பீட் டியூப்ளக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், டியூப்ளக்ஸ் ஆட்டோன்னு கொடுத்துட்டேன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ஃபுல் டியூப்ளக்ஸ்க்கு சப்போர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஹாஃப் டியூப்ளக்ஸ்க்கு சப்போர்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேவா? நம்ம பிசில சில பிசி வந்து ஹாஃப் டியூப்ளக்ஸ்க்கு சப்போர்ட் ஆகலாம், சில பிசி ஃபுல் டியூப்ளக்ஸ்க்கு சப்போர்ட் ஆகலாம். அதுக்கேத்தாப்புல அடாப்ட் ஆகிக்கிடும். அவ்வளவுதான்.
இதுதான் கான்செப்ட். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. தேவி அக்கா? நான் வந்து இன்னொரு டைம் நான் எனக்கு கிளாஸ் காமிச்சதா எனக்கு புரியும். எனக்கு ஏன்னா எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. ஓகே. ஆக்சுவலி எனக்கு இதை பத்தி பேசிக் வந்து 1% கூட தெரியல. ஸ்பீடு இது எல்லாமே வந்து சடனா டாபிக் வர மாதிரி இது ஒரு கண்டினியூட்டி ஃப்ளோ இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அது வேறதுதான். நம்ம வந்து தியரியா படிக்கிறது கிடையாது, நம்ம படிக்கிறது நெட்வொர்க்கிங். சோ நம்ம வந்து ஹார்ட்வேர் பத்தி நாலேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கான்ஃபிகரேஷன் பத்தின நாலேஜும் இருக்கணும். அதனாலதான் அந்த நம்ம அந்த போர்ட்டை பத்தியும் படிக்கிறோம், எல்லாத்தையும் பத்தி படிக்கிறோம். கேபிள்ஸ பத்தி எல்லாமே நம்ம ஏன் படிக்கிறோம்னா, நம்ம நெட்வொர்க்கிங்ல இருக்கிற எல்லா டிவைஸ பத்தின நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதுக்கு அப்பனா மட்டும்தான் நம்மளால அதை கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்ப வந்து இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் இப்ப என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து நான் ஒரு போர்ட் தானே யூஸ் பண்ணிருக்கேன். ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ரிமைனிங் இல்ல 4 யூஸ் பண்ணிருக்கேன், கனெக்டட் பண்ணிருக்கேன். ரிமைனிங் 5ல இருந்து 12 வரை கனெக்ட் பண்ணல. அப்போ கனெக்ட் பண்ணாத போர்ட் எல்லாம் என்ன பண்ணணும், நோ ஷட் டவுன், அதாவது ஷட் டவுன் பண்ணிடணும். இங்க கமாண்ட் கொடுத்துருக்காங்களா ஷட் டவுன் சொல்லிட்டு? இங்க தெரியுதா உங்களுக்கு ஷட் டவுன் கமாண்ட் கொடுத்துருக்குது? இந்த மாதிரி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எல்லா போர்ட்டையும் இப்ப வந்து 5ல இருந்து 12னா நான் ரேஞ்சுன்னு கொடுக்கணும். இன்டர்ஃபேஸ் ரேஞ்சு FA 0/5 12ன்னு கொடுத்துட்டு அந்த ஃபுல் ரேஞ்சையுமே ஷட் டவுன் பண்ணிடலாம் அட் அ டைம்ல. ஓகேவா? அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எதுக்கு கொடுக்குறோம் நான் நினைக்கிறேன். இப்ப நான் வந்து சிங்கிள் இன்டர்ஃபேஸா கொடுக்காம இல்லக்கா, கான்ஃபிகர் கொடுத்துட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் கொடுத்துட்டு F0/5 கொடுத்தா அது ஷட் டவுன் ஆயிடுமா? 5ல இருந்து 12 வரைக்கும் ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிடும். என்டர் கொடுத்தா இந்த மாதிரி ஷட் டவுன் காமிக்குமா? இல்ல, என்டர் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்ப நான் ஸ்விட்ச் ஓபன் பண்ணிட்டேன். என்கிட்ட என்னென்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். என்கிட்ட எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்கு? நான் வந்து ஒண்ணே ஒன்று தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் 2ல இருந்து ஜிகாபிட் எத்தர்நெட் 0/ அதுல கனெக்டிவிட்டியே காமிக்கலையே இது. இந்த காட்டுதுல. ஓ, நீ அது கனெக்டட் இல்லன்னு காட்டுறேன்னு சொல்றியா? ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் காட்டுதுல கனெக்டடா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன், இப்ப கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச். சோ நான் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ல இருந்து போறேன். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ல இருந்து அப் டு 0/24. சோ 24 மட்டும் கொடுத்தா போதும். ஏன் நான் ரேஞ்ச் கொடுக்குறேன்னா, நான் இங்க இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா எடுக்கிறேன். 2ல இருந்து 24 வரைக்கும் எடுக்கிறேன். சோ அதனால ஃபுல்லாவே கொடுத்துட்டேன். இப்ப நான் ஒண்ணுக்கா போயிட்டு நான் ஷட் கொடுக்க கூடாதுல்ல. இப்ப நான் ஷட் டவுன் பண்றேன். ஷட் டவுன் கொடுத்தாலே போதும், ஷட் டவுன் ஆயிடும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பாக்குறேன், டிசேபிள்டுன்னு காட்டுதா? சோ என்ன பண்ணிட்டேன், அட் அ டைம்ல நான் 2ல இருந்து 24 வரையும் டிசேபிள் பண்ணிட்டேன். இது புரியுதா உங்களுக்கு? அக்கா எனக்கு இன்னொரு வாட்டி பண்ணி காமிங்கக்கா. இப்போ வந்துட்டு நான் ரிமைனிங் இந்த ரெண்டையும் பண்ணி காமிக்கவா? கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு நான் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தனியாவும் பண்ணலாம். நான் இன்டர்ஃபேஸ் GI 0/1 அது ஷட் டவுன் அப்படி கொடுத்தும் பண்ணலாம். ஓகேவா? எண்ட் கொடுத்துட்டு இப்ப பாருங்க. SHனா ஷட் டவுனா? ஆமா, ஷோ தானே வரும். SHங்கிறது நான் அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு நான் கொடுத்தேன்னா ஷட் டவுன் தான். ஓகேக்கா. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் ஷட் டவுன் ஆயிடுச்சா?
என்னால அட் அ டைம்ல நான் ரேஞ்சுன்னு கமாண்ட் குடுத்தேன்னா, நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்ச குடுக்க முடியும். இப்ப 4ல இருந்து 7 வரையும், 10ல இருந்து 12 வரையும் அந்த மாரி நான் ரேஞ்சும் குடுக்கலாம். இல்லன்னா நான் ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ மட்டும் செலக்ட் பண்ணி ஷட் டவுன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஏபிள் பண்ணனும்னா எனேபிள் பண்ணணும்னா, இப்ப நான் கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு, நான் வந்து ஒரு நான் ரேஞ்ச் குடுக்க போறேன்னா, ரேஞ்ச் குடுக்கணும். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் இது மட்டும் குடுக்க போறேன்னா, நான் இன்டர்ஃபேஸ்ன்னு குடுத்துட்டு, இப்ப GI 0/ நோ ஷட் டவுன்னு குடுக்கணும். அவ்வளவுதான். நோ ஷட் டவுன் குடுத்துட்டேன்னா, அது என்ன ஆயிடும்? எனேபிள் ஆயிடும். டூ ரைட்ன்னு குடுக்கணுமாக்கா? டூ ரைட். நான் ரைட்ன்னு குடுத்து சேவ் பண்றேன் கமாண்ட்ட. நான் பண்ணதெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப பாரு சேவ் மறுபடியும் நாட் கனெக்ட் குடுக்கணுமாக்கா? இப்ப சேவ் பண்றதுக்கு ரைட் தான் கமாண்ட். ஆனா நான் வந்து கான்ஃபிகரேஷன் மோட்ல போடும்போது டூன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். ஓகேக்கா. இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன் 0/1க்கு நாட் கனெக்டட்ன்னு வந்துட்டா. சோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அன்ஷெட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது இப்ப வரைக்கும் புரியுதா? புரியுதுக்கா. பண்ண புரியும். சரி தேவி அக்கா. நான் பிராக்டிஸ் பண்றேன் ஆக்சுவலி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இப்ப அதே மாரி நான் என்ன பண்ணிருக்கேன், நான் FA 0/1 இந்த போர்ட்ல ஒரு பிசி கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன என்ன பண்றேன், டெஸ்கிரிப்ஷன் எழுதிக்கலாம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல டெஸ்கிரிப்ஷன் எப்படி டெஸ்கிரிப்ஷன் குடுத்துட்டு, நமக்கு என்ன தோணுதோ, இப்ப நான் வந்துட்டு கனெக்டட் டு PC1 பண்றாங்கக்கா. டெஸ்கிரிப்ஷன் எதுக்கு எழுதுறோம்னா, இப்போ நான் ஒவ்வொரு இதுலயுமே இதுல வந்து ஒரு பிசி கனெக்ட் பண்றேன், இதுல ஒரு பிசி கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் நாளைக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலை வேணும். ஏதோ ஒரு வேலை பண்றேன். அப்ப அது எதுல கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு என்னால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ என்ன பண்ணிக்கிறேன் PC1ன்னு குடுத்துக்கிறேன். இப்ப நான் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க இங்க வந்துருச்சா? PC1 கனெக்டட் டு PC1ன்னு வந்துருச்சு. நேமா? நேம்ல வந்திருக்கா? அதே மாரி நான் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரீம் குடுத்தாலும் வரும். இதுல வரல. இதுல டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வரல. இங்க வந்திருக்கு. நேம்ன்னு சொல்லி தான் டெஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது நமக்கு எப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, இப்ப நான் வந்து ஏதோ ஒரு போர்ட் டவுன்ல இருக்கு. இல்ல ஏதாவது இது பண்ணுதுன்னா, இது எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். நாங்க இதுலயே செக் பண்ணிடுவோம். நான் நேரா போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக டெஸ்கிரிப்ஷன் எழுதணும் நம்ம எப்பவுமே. ஸ்விட்ச் வந்து எப்பவுமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிசி எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஓகேவா? அக்கா எதுக்கு இப்போ ஆட்டோ குடுக்குறேன்னு சொன்னீங்க. அது குடுக்கவே இல்ல. நான் இப்ப குடுக்குறேன். இப்ப நான் அத உங்களுக்கு குடுத்து காமிக்கிறேன். இப்ப நான் இந்த போர்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அத மட்டும் தான் நான் பிசில கனெக்ட் பண்ணியிருக்கேன். சோ நான் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 எடுத்துக்கிறேன். ஸ்பீடுன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோயேன். என்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்கு. ஆனா நம்ம ஆட்டோ தான் எப்பவுமே குடுக்கணும். அதே மாரி டியூப்லெக்ஸும் குடுத்தேன்னா ஆட்டோ தான் குடுக்கணும். ஓகேவா? நான் சேவ் பண்ணிட்டேன். முடிஞ்சுச்சு. இப்படி நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஷோ இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் குடுக்குறேன். இப்ப இங்க பாருங்க ஆட்டோ தான் இருக்கு இந்த இடத்துல. அது டிஃபால்ட்டாவே ஆட்டோ தான் இருக்கும். ம். இருந்தாலும் நம்ம ஆட்டோவே செட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். நீங்க டிஃபால்ட்டாவே ஆட்டோ இருக்கனால செட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல ஓகேக்கா. டிஃபால்ட்டாவே ஆட்டோ தானே இருக்குது. அதனால நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் நம்ம சில நேரம் ஏதாவது மாறி இருந்ததுன்னா நம்ம செட் பண்ணிடணும் அத. சரிங்கக்கா. ஓகே. இப்ப இந்த இடத்துல டிசேபிள்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஷட் டவுன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஓகேவா? அதே மாரி ஹாஃப் டியூப்லெக்ஸ்னா என்ன? அப்படின்னு போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட். அ அதாவது டேட்டா வந்து சென்டும் ஆகும், ரிசீவும் ஆகும். ஆனா சேம் டைம்ல பண்ண முடியாது. அ இது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது சென்ட் ஆகுற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது மாரி ஃபுல் டியூப்லெக்ஸ்க்கு 2 பேர் அட் அ டைம்ல சென்ட் பண்ண முடியும். ம். இப்போ ஹப்ன்றது என்னன்னு பார்ப்போம். சொன்னேன்ல நானு. ஹப்ன்றது யூஸ்டு ஹாஃப் டியூப்லெக்ஸ். ஹப்ல இருந்து ஒரு டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணேன்னா, என்னால டேட்டாவ சென்ட் தான் பண்ண முடியும். ரிசீவ் அட் அ டைம்ல பண்ண முடியாது. சோ ஒருவேள ஹாஃப் டியூப்லெக்ஸ் ஆனா என்ன நடக்குதுன்னா, கொலிஷன் நடக்குது. ஹப்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைஸ்லயுமே கொலிஷன் தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு ஹாஃப் டியூப்லெக்ஸ். ம். All devices connected to a hub are called a collision domain.
இப்போ ஹப்ல நான் ஒரு 10 இது கனெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. பிசி கனெக்ட் பண்ணா, அது ஃபுல்லாவே சேர்ந்து கொலிஷன் டொமைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசி கனெக்ட் பண்ணா கொலிஷன். ஓகே 10 கனெக்ட் பண்ணியிருந்தா கொலிஷன் டொமைன். ஓகே இதோட நேம். இப்போ ஒருவேளை அந்த கொலிஷன் டொமைனை அவாய்ட் பண்றதுக்காக சிஎஸ்எம்ஏ சிடின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு வந்து அது தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்ப யாருமே ஹப் யூஸ் பண்றது இல்ல. கரெக்ட்டா? சோ இந்த சிஎஸ்எம்ஏ சிடின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எல்லா டிவைஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். இப்போ ஒரு டிவைஸ் வருது, ஒரு கொலிஷன் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா, அது அந்த 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 சிக்னல் ஜாம் ஆயிடும்ல. அந்த டேட்டா ஜாம் ஆயிடும். கரெக்ட்டா? சோ நீ அது அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம். மறுபடியும் அதுக்கடுத்து டேட்டாவ சென்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மெத்தட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹப் தான் யூஸ் பண்ணோம். சோ இந்த மெத்தட் கொண்டு வந்தாங்க. இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. சோ நமக்கு இத பத்தி ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் இசிஇ படிக்கும்போது இதெல்லாம் நாங்க ஃபுல்லா தான் படிச்சோம். ஆனா இப்ப அது தேவையில்ல. யாரும் ஹப் யூஸ் பண்ணாததால. இங்க போட்டுருக்காங்களா? ஹப்ல வந்து கொலிஷன் டொமைன் நடக்கும். ஆனா ஸ்விட்ச்ல வந்து ரேரா தான் நடக்கும். மோஸ்ட்லி நடக்காது. ஏன்னா அது ஃபுல் டியூப்ளெக்ஸ். இதுல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஆட்டோ நெகோஷியேஷன். ஆட்டோ நெகோஷியேஷன்னா என்னது? நம்ம வந்து ஸ்பீட் ஆட்டோ, டியூப்லெக்ஸ் ஆட்டோன்னு குடுக்குறோமா? ஆட்டோமேட்டிக்கா நெகோஷியேட் பண்ணிக்குது. ஸ்பீடையும், டியூப்லெக்ஸையும். அததான் நம்ம ஆட்டோ நெகோஷியேஷன்னு சொல்றோம். இப்ப இங்க ஓகே. வந்து என்ன ஸ்பீட்ல இருக்கு அப்டின்னா, இது ஸ்விட்ச் கரெக்ட்டா? இதோட இன்டர்ஃபேஸ் வந்து ஜிகாபிட் ஈத்தர்நெட்ல இருக்கு. இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஜிகாபிட் 3மே ஜிகாபிட் ஈத்தர்நெட் தான். ஆனா பிசிய பாத்தீங்களா? அக்கா ஜிகாபிட் ஈத்தர்நெட்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா அந்த போர்ட்டுக்கு இருக்கிற இதுவாக்கா? அதோட ஸ்பீடு, அதோட கெப்பாசிட்டி. அல்லக்கா அந்த இப்போ ஸ்விட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்குமா இன்டர்ஃபேஸ். ஆமா, அதுலதான் அந்த ஜிகாபிடி அந்த ஃபாஸ்ட் ஆமா, ஈத்தர்நெட் அந்த ஆமா. போர்ட்டை தான் அந்த ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் கரெக்டா? கரெக்ட் தான். நம்ம அது வந்து கான்ஸ்டன்ட்டா இப்ப நீங்க ஸ்விட்ச் வாங்குறீங்கன்னா, அது எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணும்னு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரிக்கா. அதே மாரி நீங்க ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்ன்னு குடுத்தாலும் அதுவே காட்டும். அது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா இந்த போர்ட் அப்டி சொல்லிட்டு. சோ இப்போ சரி. என்னன்னா, ஸ்விட்ச்ல 3மே ஜிகாபிட் ஈத்தர்நெட் தான். ஆனா ஒரு பிசி வந்து ஈத்தர்நெட், ஒரு பிசி வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட், ஒரு பிசி ஜிகாபிட் ஈத்தர்நெட். ஓகே வேற வேற ஸ்பீட்ல இருக்கு. இப்ப நான் வந்து ஆட்டோ நெகோஷியேஷன் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டோ நெகோஷியேஷன் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல பண்ணிட்டாங்க, இந்த இன்டர்ஃபேஸ்ல பண்ணிட்டாங்க. இந்த கடைசி ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஸ்பீட் வந்து ஆட்டோல இருக்கு. ஆனா டியூப்லெக்ஸ் ஆட்டோன்னு பண்ணல. இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து இது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 எம்பிபிஎஸ் தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ அது என்ன எடுத்துக்கும்? ஹால்ஃப் டியூப்லெக்ஸா தான் சப்போர்ட் ஆகும். அதாவது ஸ்பீட் வந்து 10 எம்பிபிஎஸ் 10 எம்பிபிஎஸும் 100 எம்பிபிஎஸ்ஸா இருந்ததுன்னா, அது ஹால்ஃப் டியூப்லெக்ஸா ஆக்ட் ஆகும். 1000 எம்பிபிஎஸ் இருந்தா தான் ஃபுல் டியூப்லெக்ஸா ஆக்ட் ஆகும். இப்ப ஆப்போசிட்ல ஃபுல் டியூப்லெக்ஸ் இருக்கு. இவங்க ஹால்ஃப் டியூப்லெக்ஸ்ல இருக்கு. ஏன்னா அந்த டியூப்லெக்ஸ வந்து ஆட்டோன்னு செட் பண்ணல. அதனால என்ன ஆகும்? கொலிஷன் அக்கர் ஆகும் அந்த இடத்துல. ஓகேக்கா. புரியுதா இது? புரியுது. அவங்க இப்ப செட் புரியுது. பண்ணாம விட்டுட்டாங்க. டியூப்லெக்ஸ் ஆட்டோன்னு செட் பண்ணல. சோ, அது வந்து ஸ்பீட் வந்து 100 எம்பிபிஎஸ்ஸா இருந்ததுனால, அது ஹால்ஃப் டியூப்லெக்ஸா ஆக்ட் ஆகுது. 1000 எம்பிபிஎஸ்ஸா இருந்தா ஃபுல் டியூப்லெக்ஸா ஆக்ட் ஆகும். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கிற பிசி என்னதான் தான் இருக்கு. ஃபுல் டியூப்லெக்ஸா இருக்கு. டியூப்லெக்ஸ் மிஸ்மேட்ச்ன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்ததுன்னா, கொலிஷன் நடக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் எரர். இப்ப நான் அன்னைக்கு ஒரு கமாண்ட் காமிச்சேன். நேத்து கமாண்ட் காமிச்சேன். ஷோ இன்டர்ஃபேஸ்ன்னு குடுத்துட்டு, அந்த பர்ட்டிகுலர் இன்டர்ஃபேஸ குடுத்தேன்னா, நமக்கு வந்து நெறைய டீட்டெயில் காட்டும். அந்த டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஐபி இருந்தா ஐபி காட்டும். இந்த மாரி எல்லாமே காட்டும். கடைசியா சம் எரர்ஸ் காட்டும். அந்த எரர பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இங்க இருக்குல்ல ரன்ஸு, ஜெயன்ட்ஸு, அதுக்கப்புறம் சிஆர்சி ஃப்ரேம் அதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங்ன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச்ல வர்ற எல்லா டேட்டாவையும் நம்ம ஃப்ரேம்ஸ்ன்னு தானே சொல்லுவோம். ஏன்னா அது வந்து லேயர் 2 டிவைஸ் கரெக்ட்டா? சோ நம்ம வந்து ஆமா. அத ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அந்த ஃப்ரேமோட மினிமம் சைஸ் 64 பைட்டாவது இருக்கணும். அதுக்கு கம்மியா ஒரு பைட் வந்ததுன்னா, அப்போ அந்த ரன்ஸ்ன்ற இடத்துல எரர் காட்டும். இப்ப ஜெயன்ட்ஸ் எரர் எப்போ ஜெனரேட் ஆகும்னா, அந்த ஃப்ரேம்ஸோட சைஸ் வந்து மேக்ஸிமம் 1518 பைட்ஸ தாண்டும்போது நமக்கு ஜெயன்ட்ஸ்ன்ற எரர் காட்டும். அதுக்கப்புறம் சிஆர்சி.
சிஆர்சி எரர் எப்ப காட்டும்னா, எப்பவுமே நான் வந்து ஈத்தர்நெட் ஃப்ரேம் ஈத்தர்நெட் ஹெட்டர் நடத்தும்போது ஒரு ஃபீல்டு காமிச்சிருப்பேன். ட்ரைலர்ல எஃப்சிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன பண்ணும்? ஏதாவது எரர் வந்தா செக் பண்ணும். அது வந்து எரர் செக் பண்ணும்போது ஃபெயில் ஆகுது அப்படின்றப்போ சிஆர்சி எரர் காட்டும். ஃப்ரேம் எரர் எப்ப காட்டும்னா, இது ஏதாவது ஃபார்மட் வந்து கரெக்ட்டா இல்ல. ஃப்ரேம்ஸ் வரும்போது ஒரு ஃபார்மட்ல வரும். அன்னைக்கு நான் ஈத்தர்நெட் ஹெட்டர் ஃபார்மட் காமிச்சேனா, அதுல ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது எரர் இருந்ததுன்னா ஃப்ரேம்ஸ்ல எரர் காட்டும். இப்ப இன்புட் எரர் எப்ப வரும்னா, நம்ம மேல பார்த்த 4ல ஏதாவது ஒரு எரர் இருந்தா அது இன்புட் எரர் வரும். அவுட்புட் எரர் எப்ப வரும்னா, ஸ்விட்ச் வந்து டேட்டாவ சென்ட் பண்றதுல ஃபெயில் ஆகும்போது அவுட்புட் எரர் காட்டும். சோ இந்த எரர் வந்து நமக்கு 0, 0ன்னு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஏதாவது 1, 2, 3 ஏதாவது காமிக்கும்போது, ஓகே ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த ரன்ஸ்ல எரர் இருந்தா ஓகே நமக்கு வர்ற பைட்ஸ விட கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஜெயன்ஸ்ல எரர் இருந்தா ஓகே வர்ற பைட்ட விட நமக்கு ஜாஸ்தியான ஃப்ரேம்ஸ் சென்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால எரர் அடிச்சிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே இப்போ நடத்தின வரைக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே அப்ப கொஸ்டின் போலாமா? சரி கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. There is duplex mismatch between switch fast Ethernet 1 interface and switch to fast Ethernet 1 interface which is connected. Auto negotiation is disabled. What will be result? Switch வந்து interface வந்து duplexல இருக்கு. ஸ்விட்சோட இந்த போர்ட்டையும் செகண்ட் ஸ்விட்சோட இந்த போர்ட்டையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? தேர் இஸ் a டியூப்லெக்ஸ் மிஸ்மேட்ச். ஏன் டியூப்லெக்ஸ் மிஸ்மேட்ச் நடக்குது? ஆட்டோ நெகோசியேஷன் அவங்க பண்ணவே இல்ல. அதாவது நான் சொன்னேன்னா ஆட்டோ நெகோசியேஷன்னா என்னது? ஸ்பீட் ஆட்டோ, டியூப்லெக்ஸ் ஆட்டோன்னு குடுப்போம்ல, அதுதான் ஆட்டோ நெகோசியேஷன். அவங்க பண்ணல. சோ என்ன ரிசல்ட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. Collision will be occur. collision will occur. Correct. Okay, next Devi Akka. What is used on a half-duplex interface to detect and avoid collision? ஹப்ல வந்து கொலிஷன் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்க ஒரு நம்ம இது நடத்தினா ஹாஃப் டியூப்லெக்ஸ் ஹப் வந்து அதுல கொலிஷன் டொமைன் நடக்கும். சோ அதுக்காக தான் நம்ம சிஎஸ்எம்ஏ சிடின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சோ பிஃபோர் சென்டிங் ஃப்ரேம் டிவைஸ் லிசன் டு எ கொலிஷன் டொமைன். கொஞ்ச நேரம் அது வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒருவேளை டிராபிக் சிக்னல் ஜாம் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் மறுபடியும் டேட்டாவை சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சோ அதோட ஆன்சர் என்ன? சிஎஸ்எம்ஏ சிடி. ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். ஏ தான். Which command? Which are examples of error that might occur on network interface? Front, giant, broadcast, short, long, over. D answer. கரெக்ட். சோ நம்ம பார்த்த எரர்ஸ் இதுதான் நடக்கலாம். ரன்ஸ் இருக்கலாம், ஜெயன்ஸ் இருக்கலாம், சிஆர்சி பார்த்தோம், இன்புட் எரர் பார்த்தோம், அவுட்புட் எரர் பார்த்தோம். வேற என்ன எரர் பார்த்திருக்கோம்? ஃப்ரேம் பார்த்திருக்கோம். ஓகேவா? சிஆர்சிக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்களாக்கா? இப்ப நம்ம ஈத்தர்நெட் ஹெட்டரும் ஆட் ஆகும், ஈத்தர்நெட் ட்ரைலரும் ஆட் ஆகும். கரெக்ட்டா? நம்ம லேயர் 2ல
ட்ரைலர் இன்னும் பார்க்கல தானக்கா நம்ம? ட்ரெய்லரும் சேர்த்து தான் பார்த்தோம். ட்ரெய்லர்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். எஃப்சிஎஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த எஃப்சிஎஸ் என்ன பண்ணும்னா, வர்ற ஃப்ரேம்ல ஏதாவது எரர் இருக்கு அப்டின்னா, அது இண்டிகேட் பண்ணும். அதுதான் அதோட வேலையே. ஒருவேள அது இண்டிகேட் பண்ணல அப்டின்னா, நமக்கு சிஆர்சி எரர் காட்டும். ஓகேக்கா. சுவிட்ச்ல வந்து ஃப்ரேம் தானே வந்துட்டு வந்துட்டு போகுது. ஸோ அதுல ஏதாவது எரர் இருந்தா யார் செக் பண்ணுவா? எஃப்சிஎஸ் தான் செக் பண்ணணும். ஈத்தர்நெட்ல இருக்கிற ட்ரெய்லரு. இப்போ ஒருவேள அது ஃபெயில் ஆனுச்சுன்னா, நமக்கு சிஆர்சி எரர் வருது. சரிக்கா. ம். நெக்ஸ்ட் தேவி அக்கா. Which command shows various counter of errors generated on an interface? Shows various counters of errors. Show interface error. ஷோ இன்டர்ஃபேஸ் எரர்ன்னு சொல்றீங்களா? அத உங்களுக்காக ஏன்னா செக் ஷோ பண்ணி இன்டர்ஃபேஸ் ஐபி பிரீஃப்லயும் வராது. ஏன்னா அது வந்து எரர் காட்டாததில்ல. அதே மாதிரி ஷோ இன்டர்ஃபேஸ்லயும் எரர் காட்டாது. ஷோ இன்டர்ஃபேஸ் ஷோ ஜிகாபைட் இன்டர்ஃபேஸ் இல்ல மட்டும் தான். நம்ம ஏன்னா போர்ட் நம்பர் எரர்ஸ்ன்ற கொடுத்தாதான் ஆப்ஷனே இல்ல. ஷோ இன்டர்ஃபேஸ் தான் ஆன்சர். ஷோ இன்டர்ஃபேஸ்னு குடுத்தீங்கன்னா, அதுல இருக்கிற எல்லா ஷோ இன்டர்ஃபேஸ இன்டர்ஃபேஸ் பத்தின நம்ம போர்ட் நம்பர்ஸ் கொடுத்தாதானே அதுல வந்து அந்தந்த போர்ட் நம்பருக்கு ஏத்த ஐபி இப்போ நான் இது வந்து இது எரர் காட்டும். கரெக்ட் தான். நீங்க பர்ட்டிகுலர் போர்ட்ட குடுத்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் போர்ட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் காட்டும். நீங்க ஷோ இன்டர்ஃபேஸ் குடுத்தீங்கன்னா, அதுல இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸ் பத்தின இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இங்க பாருங்க, இப்ப இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஓகேவா? சோ ஆன்சர் வந்து ஏ. அப்படின்னா ஷோ இன்டர்ஃபேஸ் எரர் அப்படின்ற கமெண்டே இல்லைங்களா? கமெண்டே இல்ல. இங்க பாருங்க, ஷோ இன்டர்ஃபேஸ்னு குடுத்தனா ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் மார்க் குடுத்திருப்பேன். ஆனா அந்த கொஸ்டின் மார்க்ல ஈத்தர்நெட் இருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கு, ஜிகாபிட் ஈத்தர்நெட், போர்ட் சேனல், விலான், ஈத்தர் சேனல், ஸ்டேட்டஸ், ஸ்விட்ச் போர்டு, ட்ரங்க். இதுல வந்து எரர்ன்ற ஆப்ஷன் கிடையாது. ஓகே. அப்புறம் Which are examples error that is might occur network interfaces? ஆல்ரெடி இது சொன்னது தானக்கா அது? ஓகே. switches trying Switch to one auto is switch one is at trying to auto negotiation interface speed setting with switch 2. However, the auto negotiate is disabled. Switch 2 interface switch 2 interface is configured with a speed of 100 Mbps and full back, what speed and duplex setting will be switch use, assuming it succeed in the sensing the speed. என்ன சொல்ல வராங்க அதுல? ஸ்விட்ச் 1 இருக்கு, ஸ்விட்ச் 2 இருக்கு. ஓகேவா? ஸ்விட்ச் 2ல வந்து ஆட்டோ நெகோஷியேஷன் டிசேபிள்ல தான் இருக்கு ஸ்விட்ச் 2ல. ஆனா ஸ்விட்ச் 2 ஓட இன்டர்ஃபேஸ் இஸ் கான்ஃபிகர்ட் வித் ஸ்பீட் 100 Mbps ஃபுல் டியூப்லெக்ஸ்ல இருக்கு ஸ்விட்ச் 2. இப்போ வாட் ஸ்பீட் அண்ட் டியூப்லெக்ஸ் செட்டிங் வில் ஸ்விட்ச் 1 யூஸ்? ஸ்விட்ச் 1 வந்து எந்த ஸ்பீட்ல டியூப்லெக்ஸ் இருந்ததுன்னா அது சக்சஸ் ஆகும். சேம் டியூப்லெக்ஸ்ல இருக்கணும். 100 Mbps ஃபுல் டியூப்லெக்ஸ். அவ்வளவுதான். அது ரெண்டுமே சேமா இருந்தா தானே சக்சஸ் ஆயிருக்கும். ஆமாக்கா. ஓகே. சோ இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது இல்லையாக்கா? லேப் இல்லையாக்கா? லேப் வந்து இதுக்கு இருங்க பாப்போம்.
IPv4 அட்ரஸ்க்கு அடுத்து இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் நேத்து பார்த்தோம். இதுக்கு லேப் கிடையாது. ஓகேக்கா. நேத்து வந்து IPv4 அட்ரஸ் நேத்து பார்த்தோம்ல, அதான் லேப் இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஸ்டாட்டிக் ரூட் நடத்தும் போது லேப் இருக்கு. இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் ஒரு லேப் இருக்கு. சோ இன்னைக்கு உள்ளது லேப் கிடையாது. நேத்து உள்ளதை ஃபர்ஸ்ட் முடிங்க. ஓகேக்கா. நீங்க நடத்துறதுல உங்களுக்கு எது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி இருக்கு? இந்த லேப் இருக்கு இதுக்கு. கான்ஃபிகர் த ஹோஸ்ட் நேம். எல்லாத்துக்கும் ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். நம்ம 2 ஸ்விட்சுக்கு எடுத்திருக்காங்க, ஒரு ரவுட்டர் எடுத்திருக்காங்க. கான்ஃபிகர் த இதுதான் அதோட லேப். ஏன்னா இங்க கொடுத்திருக்காங்களா, மேனுவலி கான்ஃபிகர் ஸ்பீட் அண்ட் டியூப்லெக்ஸ் ஆன் இன்டர்ஃபேஸ் கனெக்டட் டு அதர் நெட்வொர்க்கிங் டிவைஸ் நாட் எண்ட் ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கான்ஃபிகர் த ஹோஸ்ட் நேம். சோ நீங்க R1க்கு ஸ்விட்ச் 1க்கு ஸ்விட்ச் 2க்குலாம் ஹோஸ்ட் நேம் எல்லாத்துக்கும் கான்ஃபிகர் பண்ண தெரியும்ல? தெரியும்க்கா. தேவியக்கா? தெரியும். ஓகே. இப்ப கான்ஃபிகர் த அப்ராப்ரியேட் ஐபி அட்ரஸ். ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. 172.16.255.254ன்றது இந்த G00ல கொடுக்கணும். இது சுவிட்ச்ல வந்து நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்க தேவையில்லைன்னா அதுக்கு ஐபி தெரியாது. அதுக்கப்புறம் பிசில வந்து ஐபி கொடுக்குறோம். 172.16.0.1. ரவுட்டருக்கு தான் இந்த ஐபி கொடுத்திருக்கோமே, இந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிசி கொடுக்குற ரவுட்டருக்கு லேயர் 3ல தான வொர்க் ஆகுது. சோ அதுக்கு வந்து ஐபி தான் தெரியும். ஸ்விட்சுக்கு வந்து லேயர் 2, அதுக்கு ஐபி தெரியாது. இப்ப PC1 PC2 ஐபி கொடுக்க முடியுமா? எதுக்கு? ரவுட்டருக்கு. அதான் ரவுட்டருக்கு தான் ஐபி கொடுக்குறோம்னு தானே சொல்றேன். அது எப்படிக்கா கொடுக்கறது? இல்ல கமாண்ட்ல போய் சிஎல்ல போய் கொடுக்கணுமா? கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு இப்ப நான் இந்த ரவுட்டருக்கு ஐபி கொடுக்கறேன், எப்படி கொடுப்பேன்? எந்த இன்டர்ஃபேஸோ அந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல போணும். சோ இப்ப அங்க எந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு? G00வா? சோ நான் என்ன பண்றேன், GI0/0 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்ப இங்க வந்து அந்த கான்ஃபிகரேஷன் மோட்ல போயிட்டு நான் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் GI0/0 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப என்ன பண்றேன், இந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். சோ இங்க சப்நெட் மாஸ்க் என்ன கொடுத்திருக்காங்க, 255.255.0.0 கொடுத்திருக்காங்க. ஐபி வந்து 172.16.255.254 கொடுத்திருக்காங்க. சோ நான் என்ன பண்ணுவேன், ஐபி அட்ரஸ் 172.16.255.254. சோ 16.255.254 ஓகேவா? சப்நெட் மாஸ்க் என்ன 255.255.0.0 முடிஞ்சது. அதுக்கப்புறம் நோ ஷட் டவுன் கொடுக்கணும். அப்ப அந்த போர்ட் அப் ஆயிடும். புரியுதா நான் ஐபி அட்ரஸ் எப்படி கொடுக்குறேன்ட்டு? ஐபி அட்ரஸ், அப்புறம் அந்த பர்టిక్యులர் ஐபி அட்ரஸ், அப்புறம் சப்நெட் மாஸ்க், அவ்வளவுதான். இதுல 16ன்னு கொடுத்ததால அந்த கனெக்டிவிட்டிக்கு தான் நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். கரெக்ட்டா? இந்த போர்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த பர்టిక్యులர் போர்ட்டுக்கு நான் ஐபி கொடுக்குறேன். ஓகேக்கா. இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா தனித்தனியா தான் ஐபி கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஐபி சேஞ்ச் ஆதானே இருக்கும். அக்கா இப்ப ரவுட்டர்ல எத்தனை போர்ட் இருக்கும்க்கா? ரவுட்டர்ல உனக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க இதுல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமே. CLIல போயிட்டு கம்மியா தான் இருக்கும், சுவிட்ச்ல தான் அதிகமா இருக்கும். இப்ப ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் கொடுக்குறேன். இதுல எத்தனை போர்ட் இருக்கு? 3 போர்ட் தான் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க ஐபி கொடுத்துட்டீங்க, பிசிக்கு ஐபி கொடுத்துட்டீங்க. 3வது என்ன போட்டிருக்காங்க, நான் எப்படி டியூப்லெக்ஸ் ஆட்டோ டியூப்லெக்ஸ் ஸ்பீடுன்னு காமிச்சேனா அந்த மாதிரி நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். மேனுவலி கான்ஃபிகர் பண்ணணும். டு த இந்த என்னென்ன இன்டர்ஃபேஸ்ல இந்த G0/1 2ல பண்ணணும். இங்க வந்து 1ல பண்ணா போதும். எண்ட் டிவைஸை கனெக்ட் பண்ணிருக்க இன்டர்ஃபேஸ்ல பண்ண தேவையில்லை. அதுதான் நாட் எண்ட் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 4th கான்ஃபிகர் அப்ராப்ரியேட் டெஸ்கிரிப்ஷன். இப்ப நான் டெஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், இந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு கனெக்டட் டு PC4, இந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல கனெக்டட் டு PC3, இந்த பர்టిక్యులர் இன்டர்ஃபேஸ்ல கனெக்டட் டு சுவிட்ச் 1, அந்த மாதிரி நீங்க டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்.
டிசேபிள் இன்டர்ஃபேஸ் விச் ஆர் நாட் கனெக்டட் டு அதர் டிவைஸ். இப்ப சுவிட்ச்ல எப்படியும் ஒரு 20 போர்ட் இருக்கும். நம்ம 3 தானே கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப ரிமைனிங் எல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து ஷட் டவுன் பண்ணி வைக்கணும். இதுதான் இந்த லேப். ஓகேக்கா. தேவியக்கா உங்களுக்கு லேப் புரியுதா? புரியுதுக்கா, இப்போதைக்கு புரியுது. போட நம்ம எல்லாமே அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு பண்றோம், அவ்வளவுதான். சரிக்கா. சோ உங்களுக்கு எப்படி இன்டர்ஃபேஸ்க்குள்ள போகணும்னு தெரியுது இல்ல? அந்த இன்டர்ஃபேஸோட நம்பர் கொடுக்குறோம். இல்ல நான் வந்து நான் நிறைய இன்டர்ஃபேஸ் எடுத்து ஷட் டவுன் பண்ண போறேன்னா எந்த ரேஞ்ச கொடுத்து ஷட் டவுன் பண்றோம், அவ்வளவுதான். லேப்ல டவுட் இருக்கு, ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஹலோ, கேக்குதாக்கா? சொல்லுங்க. அவ்வளவுதானாக்கா? அவள்தான். சரிக்கா. ஓகே, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன், 3 கொஸ்டின். ஓகேவா? ஸ்விட்ச்ல ஒரு பாக்கெட் ரிசீவ் ஆனா ஸ்விட்ச் என்ன பண்ணும்? ஸ்விட்ச்ல ஒரு பாக்கெட் ரிசீவ் ஆனா என்ன பண்ணுமா? ஒரு டிராபிக் வருது, அது ஸ்விட்ச ரீச் ஆனா ஸ்விட்ச் என்ன பண்ணும் அந்த பாக்கெட்டை? இதுக்கு எந்த சோர்ஸ் தவிர டெஸ்டினேஷனுக்கு எல்லா டெஸ்டினேஷனுக்கும் சென்ட் பண்ணும் அந்த பாக்கெட்டை. ஓகே, சத்யாக்கா? நம்ம சுவிட்ச்ல ஃப்ரேம் தான் சொல்லுவோம், பாக்கெட்னு சொல்ல மாட்டோம். ஓகே, ஃப்ரேம் வந்தா அது என்ன பண்ணும் சுவிட்ச்? ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, கேக்குதா? கேக்குது. சுவிட்ச்ல ஃப்ரேம் வந்தா என்ன பண்ணும்? சோ அது வந்து அதோட டெஸ்டினேஷன்ல MAC அட்ரஸ் மூலமா சோ அதோட டெஸ்டினேஷன்ல வந்து அது ஃபைண்ட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷனை ஃபைண்ட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ண மாட்டேன். டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸையா? சுவிட்சோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுமா? சுவிட்ச்ல மேக் லேர்னிங்னு ஒண்ணு இருக்கு, அதாவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் மேக் அட்ரஸ் வந்து சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணும். நம்ம கிட்ட 2 மேக் அட்ரஸ் இருக்கு. நீங்க இப்போ மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க எல்லாரும்? எப்பவுமே வர்ற பாக்கெட்ல சோர்ஸ் மேக்கும் இருக்கும், டெஸ்டினேஷன் மேக்கும் இருக்கும், கரெக்டா? சோ அது சோர்ஸோட மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணி எழுதி வைக்கும். அதுக்கு பேர் தான் மேக் லேர்னிங். டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் அந்த டேபிள்ல போய் செக் பண்ணும். அது இருந்தாதான் அது என்ன பண்ணும், யூனிகாஸ்ட் பண்ணும், இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும். இதுதான் சுவிட்சோட ஃபங்க்ஷன். சோ நம்ம எத்தனை டைம் அந்த படிச்சாலும் ஏதாவது கிளாஸ் எடுத்தாலும் நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க அதை யாரும் கவனிக்கிறது இல்ல. இது நீங்க நெட்வொர்க்கிங்ல சின்ன சின்ன கான்செப்ட் கூட முக்கியம், ஆனா அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபுல் டியூப்லெக்ஸ், ஹாஃப் டியூப்லெக்ஸ் ஃபர்ஸ்ட் டேல நான் எடுத்திருக்கேன். சோ நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நமக்கு திருப்பி அந்த வீடியோ பார்த்து படிக்கிறது கஷ்டமா இருந்தா கிளாஸ் டெய்லி அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி அது என்ன புரியலன்னா அப்பவுமே கேட்கணும், இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது புரியாது.
ஓகேக்கா. ம். ஓகே. மல்டிகாஸ்ட்னா என்னது? மல்டிகேஸ்ட்னா வந்து மெனி அது எப்படி சொல்றது? ஒன் டைம் அந்த மெனி கம்யூனிகேட் பண்ணலாம்க்கா. ம். ஓகே. தேவிகா? மல்டிகேஸ்ட்ன்றா மல்டிகேஸ்ட்னாக்கா இப்போ வந்து ஸ்விட்சுக்கு வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணனாக்கா இப்போ அது வந்து எல்லா இதுக்குமே கனெக்ட் ஆகுது. ஆனா வந்து இது 1-2 ஸ்விட்சுக்கு மட்டும் கனெக்ட் ஆகும். அது ஐ மீன் எல்லா இதுக்குமே பாக்கெட் சென்ட் ஆகாது. பட் ஆனா அது கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா வந்து 1-2க்கு மட்டும் தான் பாக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ அதான் மல்டிகேஸ்ட். அது எப்படி சொல்லலாம்? 1 to many கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஓகேவா? ம். ஆமா. ஓகே. கிளாஸ் டி அட்ரஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? நம்ம கிட்ட 5 கிளாஸ் இருக்கு. அதுல கிளாஸ் டி ஏன் யூஸ் பண்றோம்? யாருக்குமே தெரியலையா? அக்கா ம். அது யூஸ் பண்ண மாட்டாங்களா? என்னது? மல்டிகாஸ்ட் யூஸ் அதான் டி டி யூஸ் பண்ண மாட்டாங்களா? அதான் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்களே. நம்ம லைவ்ல யூஸ் பண்ணலாம். ஆனா இருந்தாலும் அதை யூஸ் பண்றாங்க. சம் பர்பஸ் இருக்கு. தேவியக்கா? ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றது இ. நான் கேக்குறது டி. 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 சோ நம்ம கிளாஸ் நேத்து நடத்துனது கேட்க கூட தெரியலன்றீங்க. கிளாஸ் டி வந்து மல்டிகாஸ்டுக்காக வச்சிருக்காங்க. மல்டிகாஸ்ட் பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க. மல்டிகாஸ்ட் தான் சொன்னானேக்கா நானு. மல்டிகாஸ்ட்னு சொன்னியா? எனக்கு ஃபியூச்சர்னு கேட்டுச்சு. அது மட்டும் தான் கேட்டுச்சு. சரி ஓகே. தெரிஞ்சா ஓகே. இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் ஏ வந்து ஒரு நெட்வொர்க்ல குடுக்குறேன். கிளாஸ் பி குடுக்குறேன். எதுல எனக்கு ஐபி நிறைய கிடைக்கும்? ஐபி அக்கா? கிளாஸ் ஏ. ஹோஸ்ட் நேம் தானேக்கா? ஐபி நேத்து நடந்தத இன்னும் கொஞ்சம் பாரு ஓகேவா? கிளாஸ் ஏ அதுதான் கரெக்ட். ஏன்னா கிளாஸ் ஏல நம்ம கிட்ட 2 power 24 ஐபி கிடைக்கும். 2 power 24 அக்கா 2 power அதுக்கு பிட்ட தான் சொல்றேமா. அத 2 வந்து பிட்ட கான்ஃபிகர் பண்ணுதா? 0 since 1 zeros and ones தானே இருக்கு பிட். அதனால தான் நம்ம 2 எப்பவுமே கன்சிடர் பண்றோம். சரி நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்றேன். எனக்கு ஒரு கிளாஸ்ல பார்த்தது புரியவே இல்லக்கா. சரி அது எது புரியலன்னா அது மட்டும் சொல்லு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அது. ஓகே. ஓகே. இப்போதைக்கு இது இந்த செஷன் முடிச்சுக்கலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளு. நான் அதை அப்புறம் கிளியர் பண்ணி வேற செஷன்ல இருக்கிறதெல்லாம். சரிக்கா. இன்னைக்கு நடத்தினது உனக்கு ஓகேவா? ஓகே. டவுட் இல்லக்கா. எடுத்து லேப் பண்ணும்போது டவுட் வந்தா கேக்குறேங்க. ஓகே. தேவியக்கா? ஆக்சுவலி எனக்கு அந்த எரர்ஸ் மட்டும் வந்து சொல்ல முடியுமா? அதுல எது அது ஒவ்வொரு எரர்ஸும் வந்து அந்த 7 எரர்ஸ் சொன்னீங்கல்ல. ஆமா ரெட்ஸ் ஜெயின்ஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் சொன்னீங்க இல்லையா? சோ வந்து அதுல வந்து ஒவ்வொரு எரரும் வந்து என்ன எரர் இது? ஏன்னா அதுல கொஞ்சம் ஃபுல்லா பிளாங்காவே இருக்கிறனால. ஓகே ஒரு நிமிஷம். அதே மாதிரி மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னது? சோ அப்படியே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷனை நம்ம டைப்ஸ் சொல்றோம்னு வச்சுக்கோங்க.
அதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெண்டா பிரிக்கிறாங்க. கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறது அதெல்லாமே கம்யூனிகேஷன் டிஃபரன்ஷியேட் பண்றது. இப்ப ஆக்சுவலி வந்து என்ன கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் எப்ப யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஆக்சுவலி வந்து கேக்குறீங்களா? எதோட கம்யூனிகேஷன் இல்ல இல்ல இப்ப வந்து கம்யூனிகேஷன் சொல்றீங்க இல்லையா, சோ அது வந்து எதோட கம்யூனிகேஷன்? எதை நம்ம சொல்றோம்னா, இப்ப ஒரு டேட்டா நான் சென்ட் பண்றேன் ஒருத்தங்க இருந்து இங்க இருந்து நான் அதுதான் கம்யூனிகேஷன். இப்ப நான் ஒரு ஓகே சிக்னல் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னா அது ஒரு கம்யூனிகேஷன். இதை எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றது? அதை டைப்ஸா பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், சோ அதுதான் அந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குதுல்ல, அதுதான். அப்ப மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ன்றது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்கிறது வேற ஒண்ண வச்சு பிரிச்சிருக்காங்க. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ன்றது வேற ஒண்ண வச்சு பிரிச்சிருக்காங்க. டைப் ஆஃப் சோ கம்யூனிகேஷன்ல யூனிகாஸ்ட், ரெண்டுக்கும் என்ன பிராட்காஸ்ட் பிரிச்சிருக்காங்க. வித்தியாசம் அதுல? அதுதான் ஓகே இப்ப டைப் ஆஃப் கம்யூனிகேஷனா இப்ப நான் டேட்டா சென்ட் பண்றேன், உங்களுக்கு மட்டும் சென்ட் பண்ணா யூனிகாஸ்ட், இல்ல ஒரு 4 பேருக்கு சென்ட் பண்ணா மல்டிகாஸ்ட், எல்லாருக்கும் சென்ட் பண்ணா பிராட்காஸ்ட். அத பேஸ் பண்ணி டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பிரிச்சிருக்காங்க. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன பண்றாங்க, நான் வந்து டேட்டாவை மட்டும் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரிசீவ் பண்ண மாட்டேங்க. ஓகே, நீ சிம்ப்ளெக்ஸ், நான் வந்து டேட்டாவை சென்ட் பண்றேன், ரிசீவ் பண்றேன், ஆனா சேம் டைம்ல என்னால பண்ண முடியல. ஓகே, நீ ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஓகே, 2 பேருமே சென்ட் பண்றோம் ஃபுல் டியூப்ளெக்ஸ். இந்த மாதிரி அவங்க கம்யூனிகேஷன்ஸ் தான் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்னா இந்த மாதிரி டைப், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்னா இந்த மாதிரியா, அப்படி பிரிக்கிறாங்க. ஓகே, ஒரே நிமிஷம் நான் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன் வந்து. இப்ப வர்ற ஒரு போர்ட்ல வர்ற ஃப்ரேம்ஸ்க்கு டைப்ஸ் வந்து ஆஃப் அதாவது ஒரு கம்யூனிகேஷன்னாக்கா யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட் அண்ட் பிராட்காஸ்ட் அதுதானே? ஆமா, ஹலோ கரெக்ட். மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்னா டியூப்ளெக்ஸ். ஹலோ, கேக்குதா? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ கேக்குதா?